ஈரான் அமெரிக்கா போற பல வருஷங்களுக்கு முன்னாடியே ஒருத்தர் அப்படியே புள்ளி விவரங்களோட கணிச்சிருக்காருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அவர்தான் பேராசிரியர் ஜியாங் ஷூகின். இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ட்ரம்ப் மற்றும் ஈரான் போர் பத்தின கணிப்புகள் காட்டு தீயா பரவிக்கிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற மூளைதான் இந்த ஜியாங் ஷூகின். இவர் சாதாரணமானவர் கிடையாது. சீனாவை சேர்ந்த ஒரு புகழ்பெற்ற கல்வியாளர் மற்றும் உலக அரசியல் ஆய்வாளர். ஜியாங் ஷூகின் தன்னோட ஆய்வுகள்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்காவோட வெளியுறவு கொள்கைகள்ல ஏற்பட போற மாற்றங்கள், குறிப்பா டொனால்ட் ட்ரம்ப் போன்ற ஒரு தலைவர் அதிகாரத்துக்கு வரும்போது அது மத்திய கிழக்கு நாடுகள்ல ஒரு மிகப்பெரிய எரிமலையை வெடிக்க வைக்கும்னு எச்சரிச்சிருந்தாரு. இப்போ நடக்கிற சம்பவங்களை அப்படியே பாருங்க. ஈரானோட கடற்படை மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. அரபு நாடுகள் அமெரிக்காவை விட்டு விலகுது. இதெல்லாம் ஏதோ தற்செயலா நடக்கிற மாதிரி தெரியல. பேராசிரியரோட கணிப்புப்படி இது ஒரு மிகப்பெரிய அதிகார போட்டியோட ஆரம்பம். அமெரிக்கா தன்னோட மேலாதிக்கத்தை தக்க வைக்க முயற்சி பண்ணும் போதும், அதற்கு எதிராக மற்ற நாடுகள் ஒன்று சேரும் போதும் உலக வரைபடமே மாறும்னு அவர் சொன்னது இப்போ நம்ம கண்ணு முன்னாடி நிஜமா நடந்துகிட்டு இருக்கு. நிபுணர்கள் சொல்றத கேட்டா அவர் வெறும் கணிப்புகளை மட்டும் சொல்லல, உலக அரசியல் சதுரங்கத்துல அடுத்தடுத்த நகர்வுகள் என்னவா இருக்கும்ன்ற ரகசியத்தை அவர் உடைச்சிருக்காருன்னு தெரியுது. ஒரு பேராசிரியர் பல வருஷங்களுக்கு முன்னாடியே சொன்னது இன்னைக்கு உலகத்தையே உலுக்கிக்கிட்டு இருக்கு.